வெல்கம் டு கேகுரு அகாடமி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம். அந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்லேயே நிறைய கேட்டகரி இருக்குது. ஒன்று பிகினராக இருப்பீங்க, இல்லை டாப்பராக இருப்பீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு படிப்பீங்க, இல்லை ப்ரைவேட்டாக ஒரு ஜாப் போய்கிட்டு படிப்பீங்க. ஸோ இதில் எந்த கேட்டகரிக்கு நீங்கள் கீழே நீங்கள் வந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கானது. முழுமையாக பாருங்கள், நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. ஓகே, சரி. நான் சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி 2026க்கான ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு எக்ஸாமை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அல்லது இனிமேலாவது பண்ணிவிடுங்க. ஓகே, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும்போது வந்து வருத்தப்படுவீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 8 மாதம் இருக்குது, 12 மாதம் இருக்குது அப்படின்னு ஒரு லாங் டைமாக தோணலாம். இப்போ வேணால் அது லாங் டைமாக தோணலாம், பட் இந்த டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே என்ன ஆகிடும், எக்ஸாம் டைம் வந்துடும். ஸோ எக்ஸாமுக்காக நீங்கள் என்ன விஷயங்கள் பண்ணியிருக்கீங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர் நீங்களாக இருக்கும் பட்சத்தில், உங்களோட ஜேர்னியை நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் சொன்ன மாதிரியே இந்த நடந்து முடிஞ்ச தேர்வில் 1 or 2 மார்க்ஸில் மிஸ் பண்ண நபராகவும் இருக்கலாம், அல்லது ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து 2 அட்டெம்ப்ட் கொடுத்து டிஎன்பிஎஸ்சினா என்னங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு நபராகவும் இருக்கலாம். இல்லை எனக்கு பெருசாக டிஎன்பிஎஸ்சி பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் இப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு பிகினராகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்குமே நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தமிழ்நாடு பார்த்துருப்பீங்க, ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஸோ 0ல் ஸ்டார்ட் பண்ணுறவங்கள ஒரு ஹீரோவாக ஆக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 0லேருந்து நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் படிக்கணும். ஸோ சக்ஸஸோட பேசிக்கே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறது தான். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கான அந்த கோலை மாற்றாமல் திரும்ப 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 முயற்சி பண்ணுறீங்களோ, ஒரே விஷயத்துக்கு கோலை மாற்றிட்டீங்கன்னா அது ஃபெயில் தான். ஓகேவா? ஸோ அப்போ ஒரே கோலை வச்சுட்டு அதை அப்டைன் பண்ணுறது வரை திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான கோலை நீங்கள் ரீச் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஸோ இது ஏன் அப்படி நம்ம இப்போ சொல்கிறோன்னா, எப்பொழுதுமே நம்ம வீடியோ கொடுக்கும்போது வீடியோக்கு முன்னாடியே நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு சில விஷயங்கள். அதை நம்ம இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் தரப்போகிறோம். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, லாஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதாவது தமிழ், ஜிகே எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து லெசன் பை லெசனாக நம்ம இன்ச் பை இன்ச்சாக டீச் பண்ணி வீடியோஸ் வந்து கொடுக்க தொடங்கியாச்சு. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அண்டு உங்களுடைய ரெக்வஸ்ட் ப்ளஸ் என்னுடைய பிளான் எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி, எல்லாம் ஒரே இடத்துல கோயின்சைட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு வீடியோ, அட்லீஸ்ட் ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு லெசனை நம்ம என்ன பண்ணுறோம், டீச் பண்ணி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒவ்வொரு லெசனாக செப்பரேட்டாக நம்ம வந்து டீச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், கொடுக்க தொடங்கியாச்சு. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கான ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? உங்களுக்கான ஜேர்னியை நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இந்த விஷயம் 10 நாள் போகும் அப்புறம் நின்றுடும்னு நினைக்காதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்? கன்சிஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ எப்பொழுதுமே ஒரு வெற்றி அப்படிங்கிறதுக்கான அடையாளமே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது தான். உங்களுடைய ஒரு கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதற்கான முயற்சியை கன்சிஸ்டண்ட்டாக தந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றிங்கிறது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் அடையிறீங்கிறது அந்த கன்சிஸ்டன்சியை பொறுத்து தான் இருக்குது. தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, ஒரே விஷயத்துக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான கோலை நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. இது மட்டும் என்னால் ஷுவராக சொல்ல முடியும். அண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி எக்ஸாமோட சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம் பேஸ் பண்ணி எல்லா வீடியோஸ் நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ். ஸோ அப்போ டெய்லி ஒரு வீடியோ வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒர்க் போனாலும் சரி, இல்லை ஃபுல்லாக நான் வந்து பிஸி, எனக்கு படிக்கவே நேரம் இல்லை அப்படின்ற நபராக இருந்தாலும் சரி, மினிமம் ஒரு லெசன் ஒரு நாளைக்கு படிங்க. அது எந்த சப்ஜெக்டாக வேணாலும் இருக்கட்டும். ஒரு வீடியோ நம்ம கொடுக்குறோன்னா அந்த லெசனை அன்றைக்கே முடிச்சிடணும். அண்ட் அந்த லெசனை அடிக்கடி ரிவிஷன் பண்ணணும். இந்த விஷயங்களை ப்ராப்பராக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும், கேரண்டியாக சொல்ல முடியும்,
நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் ஒரு பெரிய போர்ஷனை கவர் பண்ணியிருப்பீங்க. ஓகே, உங்களுக்கான அந்த பயணத்தை நான் சொன்ன மாதிரி நான் தொடங்கிட்டேன். ஆல்ரெடி தமிழ் வீடியோஸ் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஜிகே ஆல்சோ 6th ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து நம்ம டீச்சிங் வீடியோஸ் கொடுக்க தொடங்கியாச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்களும் என்ன பண்ணுங்கள், படிக்க தொடங்குங்க. அண்ட் உங்களுக்கான எக்ஸாமை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதற்கான அந்த டைம் டியூரேஷனை பாருங்கள். இருக்கக்கூடிய அந்த டைம் டியூரேஷனை கரெக்டாக பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கான ப்ராப்பர் பிளானை நீங்கள் போடுங்க. ஓகே, ஸோ அது மட்டும்தான் உங்களை சக்ஸஸுக்கு நேராக கொண்டு போகும். இந்த ஒரு இம்பார்ட்டண்டான தகவலை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. அண்ட் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு தேவையான தகவல்களை நான் அடுத்தடுத்து தருவதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு பிகினர்ஸ் வந்து நீங்கள் எனக்கு இந்த விஷயம் தெரியல, இதை பற்றின ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துனீங்கன்னா அதை பற்றின முழு தகவல் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி அதை டீச் பண்ணி இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த தகவல் பற்றின முழு செய்தியை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த விஷயங்கள் எல்லாமே எதற்காக அப்படின்னா 2026ஆம் ஆண்டு உங்களுடைய அந்த பாதை சரியானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, கண்டிப்பாக இருக்கக்கூடிய இந்த டைம் டியூரேஷனை பார்த்துட்டு நிறைய பேர் ப்ரைவேட் ஜாபை நோக்கி போயிருப்பீங்க. அண்ட் உங்களுக்கானது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சைட் பை சைட் படிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ, தட் ஜீரோ லீட்ஸ் டு ஹீரோ. ஓகே, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அண்டு நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனோட நீங்களும் சேர்ந்து பயணிங்க. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் முன்னாடி ஒரு பெரிய போர்ஷனை நம்ம கவர் பண்ணியிருப்போம்னு நம்புகிறோம். ஓகே, அடுத்து வேற ஒரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.